மீனராசிக்காரங்க வரும் அது. சரி, மீனராசிக்காரங்களுக்கு என்ன கேக்குறீங்க? 7.5 சனி தான் கொடுக்காம பண்ணும். அம்மா கிடைக்கிற வேலைக்கு போங்க. மீனராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் தான், இப்போதே அவசரப்படுறாதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போங்க. பிரசாந்த், தேதி எல்லாம் கொடுத்துட்டீங்க. காலை பிறந்த நேரம் சென்னை. எனக்கு நல்ல வேலை எப்பொழுது கிடைக்கும்? திருமணம் எப்பொழுது நடக்கும்? 28/7/94 10:10 காலை சென்னை. என்னெல்லாம் நீங்க மீனராசியா வரீங்க? மீனராசிக்காரங்க வரும் அது. சரி, மீனராசிக்காரங்களுக்கு என்ன கேக்குறீங்க? 7.5 சனி தான் கொடுக்காம பண்ணும். அம்மா கிடைக்கிற வேலைக்கு போங்க. மீனராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் தான், இப்போதே அவசரப்படுறாதீங்க, கிடைக்கிற வேலைக்கு போங்க. சுக்கிர தசை, யோக தசை, செவ்வாய் புக்தி முடியணும் இன்னொரு வருஷம். இப்ப கடுமையான அமைப்புகள்ல நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் நல்லா இல்ல, உங்களுக்கும் நல்லா இருக்காது, அப்பாக்கும் நல்லா இருக்காது, சகோதர அமைப்புக்கும் நல்லா இருக்காது, நைட்ல தூக்கம் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அந்த சுக்கிரன் எல்லாம் சனி செவ்வாயோட தொடர்பு இருக்காது. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. செவ்வாய் புக்தி முடியணும். சுக்கிர தசையே கடுமையான நீங்க நிம்மதியா தூங்கலையே, அதை சொல்லவே இல்ல. நேரடியா திருமண அமைப்புன்னு வேற கேக்குறீங்க. ராசிக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கு? ராசிக்கு 7ஆம் அதிபதி ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டா தாமத திருமணமா? உங்களுக்கு நேரடியாகவே சுக்கிரன் பாதிக்கப்பட்டாரு தான். நீச்சத்தை நெருங்கி நிஷ்பல அமைப்புகளை நெருங்கி இருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்புகள்ல பிற்பகுதியில சந்திர அதியோகத்துல இருக்காரு. அப்ப என்ன, இப்போதைக்கு திருமணத்துக்கு அவசரப்படாதீங்க. முடிஞ்ச அளவுல சுக்கிர தசையில திருமணம் தள்ளி போறது ஒரு வகையில் நல்லது. சுக்கிர தசையில குரு புக்தி, குரு தான் 7ஆம் அதிபதி, ஆனாலும் அந்த வீட்டுக்கு இப்படி இருக்கிறாரு. ராசிக்கு 8ல இருக்காரு. சனி உங்களுக்கு எப்படின்னாலும் குழந்தையை கொடுக்கணும். குரு பார்த்த சனின்றதால இங்க குழந்தை அமைப்புகளை கொடுப்பாரு. ஆமா, குரு பார்த்த சனின்றதால குரு சுக்கிர தசையில, ஆமா, சுக்கிர தசையில சனி புக்தியில தாம்பத்தியம் கிடைக்கணும். இவரு நேரடியா இவரோட தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு பாத்தீங்கன்னா சனிக்கு தான் இருக்கு, குருவோட தொடர்பு சனிக்கு தான் இருக்குன்றதுனால சுக்கிர தசை சனி புக்திக்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போதைக்கு அவசரப்படாதீங்க. இன்னும் அதற்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. சில ஜோதிடர்கள் யாராவது பார்த்து, நல்ல ஜோசியர் பார்த்தாங்கன்னா, ஆமா சுக்கிரன் கெட்டு போயிருக்கிறாருமா, தாம்பத்தியம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு இல்ல. வேலை விஷயம் கேட்டீங்க. வேலை விஷயம் ஒரு வருஷம் இல்லம்மா. ஒரு செவ்வாய் ஒரு ஆளுக்கு கடன், நோய், வம்பு வழக்கு அமைப்புகள்ல கொஞ்சம் நல்ல பதிலே சொல்ல முடியாத மாதிரி எல்லாம் 6-7 அமைப்புகள்லயே இருக்கு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது விரை அமைப்புகளை, மன அழுத்தங்களை, நைட் தூங்க முடியாத சில தன்மைகளை அப்படி இப்படின்னு தான் கொடுப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் கிடைக்கிற ஏதோ ஒரு வேலைக்கு போங்க. அதுக்கு பிறகு சுக்கிரனுடைய வீட்டுல குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு ஏதாவது அமைப்புகளை கொடுக்க முயற்சி செய்வாரு. அங்கிருந்து வேலை நல்லா இருக்கும். சரிங்களா? மீனராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான அமைப்புகள்ல இருக்கீங்களோ, உண்மையிலேயே இந்த மாசம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு எல்லாத்துக்கும்.